ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த சனி பகவான் மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2024-25 காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்ததுனால தான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருந்திருக்காது. நீங்கள் என்ன தான் சம்பாரித்து சேவிங்ஸ் பண்ணாலும் கையில் காசுங்கிறதே தங்கியிருக்காது. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அதிகப்படியான கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அந்த டைமில் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக குரு பகவான் மூலமாக ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீனராசியில் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு கூடுதல் பொருளாதார நிலை அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே உயரப்போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2026 சனியுடைய வக்ர நிவர்த்தி, குருவுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம், இது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 ஒவ்வொரு மாதமும் முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. சனி பகவான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அந்த வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி, சுக்கிரனை பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக கொண்டது நீங்களும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான். இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருந்திருக்காது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ரிஷபராசி வீட்டிலிருந்து மிதுனராசி வீட்டுக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதன் மூலமாக ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சி பலன்களும் உங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் முழுவதுமாகவே உங்களுக்கு மாறுதலை தரக்கூடிய ஒரு மாற்றமாக இந்த 2026
உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுகேது பயிற்சி. ஐயோ, ராகுகேது பயிற்சியா சொன்னாவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க எல்லாமே வந்து ஒரு பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ராகுகேது பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய ஒரு சில கெட்ட விஷயங்களும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு அந்த டைமில் இவர் ஏற்படுத்தி விட்டுட்டார். ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ இது கேது பகவான் மூலமாக உங்களுக்கு இந்த கேது பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000-3000 செலவாகும். அது அனைத்தும் தற்பொழுது முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது என்ன சாமி இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் கேட்குறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்திர ராஜயோகம் காலகட்டங்களில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு முழுமையாக இருக்குது. இந்த இடைப்பட்ட 60 நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு ப்ரொமோஷன் வருமா வராதான்னு பார்த்துருப்பீங்க, டக்குனு ஒரு ப்ரொமோஷன் வரும். இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்திர ராஜயோகம் காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதன் மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த தை மாதத்திலிருந்தே ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சேரும், நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமா கூடிய நபர் கூட வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமணமாகாத ரிஷபராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த 2026 நிச்சயம் நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க ரிஷபராசிக்காரர் தான். ஆனால் தற்பொழுது இந்த 2026 காதல் அதிகமாக செழித்தோங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படின்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய ரிஷபராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயில் போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு குழந்தைய பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளேயே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரர்கள் குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் உங்களை அழிக்கணும் என்று நினைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க. குறிப்பாக தொழில் விஷயம் குடும்ப விஷயம் இதை மட்டும் யார்ட்டுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நம்புவதை இந்த 2026 மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டது கொஞ்சம் எல்லாரிடமும் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.